அயோக்கிய அரசியல்வாதிகளுக்கும் கற்றுக் கொடுக்கிற பேராசான் செந்தமிழன் சீமான் இப்போது உங்களோடு. காலம் தந்த கையிருப்பு தமிழ் தேசியத்தின் பெருமிருப்பு, 12 கோடி தமிழ் தேசியத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் உங்களோடு. தமிழ் தமிழ் எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உலகத்தில் யாராலும் சுமக்க முடியாத ஒரு பெருங்கனவை நீ சுமந்து நில், அது இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட பெரிது என்கிறான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அப்படி ஒரு ஆகப்பெரிய கனவை, ஒரு மகத்தான நோக்கத்தை எங்கள் மனதுக்குள் வைத்து அடைகாத்து அதை செதுக்கி செதுக்கி ஒரு சிற்பம் போல என் நாடு, என் மக்கள், அவர்களுடைய எதிர்கால நல்வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு மாபெரும் கனவை, புனித கனவை பல ஆயிரம் ஆண்டுகளாக எனது முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவை, அறம் சார்ந்து வாழ்ந்த எம் இன முன்னோர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவை, குடிதளி கோளோச்சும் மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தரு கழகு துணிவிடமை தூங்காமை கல்வி இவை மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு என்று வகுத்து வகுத்து தந்த எங்கள் முன்னவன் எம்மின மூதாதை வள்ளுவ பெருமகரானின் மறைமொழிக்கு ஏற்ப உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்கிறார். எண்ணுவதை மிக உயர்வாக எண்ணு என்று அவன் சொன்னதைத்தான் நம்முடைய தமிழ் அறிவியலின் அடையாளமான ஐயா அப்துல் கலாம் அவர்கள் கனவு காணுங்கள் என்றார். நீ உறங்கும் போது வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வது எதுவோ அதுதான் கனவு. ஒரு முறை வருவது கனவு, திரும்ப வந்தால் அது ஆசை, அதுவே திரும்ப திரும்ப வந்தால் அது லட்சியம் என்கிறார். அப்படி ஒரு ஆகச் சிறந்த லட்சியத்தை இதுவரை என் மண்ணின் நிலவுகிற இந்த அரசியலை மாற்றி ஒரு தூய அரசியலை உருவாக்கி ஒரு நல்ல ஆட்சியை மலரச் செய்ய வேண்டும். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே எங்களுடைய தாத்தா புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன் பாடியது போல ஒரு ஆகச்சிறந்த ஆட்சியை இந்த மண்ணிலே உருவாக்க வேண்டும் என்கிற பெருங்கனவோடு எங்கள் பயணம் எங்கள் கால்களை நம்பியே என்ற அந்த உறுதியான நிலைப்பாட்டோடு எந்த அரசியல் கட்சியோடும் தேர்தல் உடன்பாடு செய்து கொள்ளாமல் ஒரு தலைவனுக்கு அழகு என்பது, ஒரு தலைவனுக்கு முதல் தகுதி என்பது அவன் தன் மண்ணையும் மக்களையும் முழுமையாக நேசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். அப்படி என் மண்ணையும் மக்களையும் முழுமையாக நேசித்து நம்பி இந்த களத்திலே தொடர்ந்து தொடர்ந்து உங்கள் பிள்ளைகள் நின்று வருகிறோம். அதிலே
எப்படி உங்கள் பிள்ளைகள் எங்களின் ஆட்சி இருக்கும் என்று 2016 தேர்தலிலே போட்டியிடும் போது அச்சு ஆவணமாக வெளியிட்டோம். ஒரு கெடுவாய்ப்பாக வாசிக்கிற பழக்கம், படிக்கிற பழக்கம் என் மக்களுக்கு இல்லாததால் இந்த பிள்ளைகள் என்ன சொன்னோம் என்பது தெரிய வரவே இல்லை. அதிலும் பெரும்பாலோர் ஒரு கற்பனையிலேயே சீமானும் அவன் பிள்ளைகளும் வாழ்கிறார்கள். இதுவெல்லாம் சாத்தியமில்லை என்று எள்ளி நகையாடியது, ஏசி பேசியது, விமர்சித்ததை எல்லாம் நாங்கள் அறிவோம். நாங்கள் விமர்சனங்களை கடக்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது, அவதூறுகளை தாங்க முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது என்ற தத்துவத்தை படித்த பிள்ளைகள். விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தான், நம்மை காயப்படுத்தும் கற்கள் இல்லை என்று கற்றுக் கொடுத்த தலைவனின் பிள்ளைகள். அதையெல்லாம் பொருள்படுத்தாது விமர்சிக்கிறவர்களுக்கு நிரூபிக்க போராடாமல் எங்களை நம்பி நிற்கிறவர்களுக்கு உண்மையாக இருக்க தொடர்ந்து போராடி கொண்டு வருகிறோம். அதிலே இது கற்பனை அல்ல, உலகில் பல்வேறு நாடுகளில் நிகழ்கிற நிஜம், நம்ம கைகளாலே நிகழ்த்தப்படக்கூடிய நிஜம்தான். புரட்சி என்பது, வரலாறு என்பதும், மாற்றம் என்பதும் ஏடுகளில் எழுதியிருக்கப்பட்ட எழுத்து மட்டுமல்ல, எளிய மக்களாலும் நிகழ்த்தப்படக்கூடிய நிஜம்தான் அந்த புரட்சி. உலகெங்கிலும் புரட்சி மன்னர்களாலும் அமைச்சர்களாலும் மந்திரிகளாலும் உருவாக்கப்பட்டதல்ல, சாதாரண மக்களால் உருவாக்கப்பட்டதான் புரட்சி. அப்படி மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த பிள்ளைகள். மாற்றம் என்பது சொல்லல்ல, மாறுவோம் மாற்றுவோம், இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே நிற்கிறோம். எப்படிப்பட்ட தேசம்? ஒரு கனவு தேசம். பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, மதுமத போதை, வள கொள்ளை, இது ஏதுமற்ற புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற உயர்ந்த லட்சிய கனவோடு உங்கள் பிள்ளைகளை இந்த களத்திலே நிற்கிறோம். காசை வைத்து அரசியல் செய்ய வந்தவர்கள் அல்ல, ஆகச் சிறந்த கருத்தை வைத்து அரசியல் செய்ய வந்தவர்கள் உங்கள் பிள்ளைகள். தலைவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும்? தன்னையே தண்ணீரில் கரைத்து சுவையை கூட்டும் உப்பை போல இருக்க வேண்டும். தலைவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும்? தன்னையே எரித்துக் கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை தருகிற மெழுகுவர்த்தி போல இருக்க வேண்டும். அப்படி இருந்த தலைவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். தலைவன் என்பவன் குறிப்புகளோடு பேசுபவன் அல்ல, குறிக்கோளோடு பேசுபவன். தலைவன் என்பவன் தாளில் இருந்து பேசுபவன் அல்ல, தன் தலையிலிருந்து பேசுகிறவன் தான் தலைவன். இந்த தேர்தல் களத்திலே எந்த ஒரு தலைவனாவது தன் தலையிலிருந்து பேசுகிறானா, குறிக்கோளோடு பேசுகிறானா என்று என் அன்பு சொந்தங்கள், அறிவார்ந்த தமிழின பிள்ளைகள் கவனிக்கணும். எல்லாம் பார்த்து படிப்பான். மக்களின் பிரச்சனையவே மனசில் இருந்து பேச தெரியாதவர்களிட்டே நீ நாட்டை கொடுத்து விட்டாய். தேர்தல் வரும்போது என்ன பிரச்சனை என்று கேட்க வருகிறார்கள். அவர்களுக்கு தெரியவில்லை அவர்கள்தான் நமக்கு பிரச்சனை என்று. 5 ஆண்டு காலம் ஆட்சியை செய்துவிட்டு அடுத்த தேர்தல் வரும்போது என்ன பிரச்சனை என்று கேட்க வருகிறீர்கள் என்றால், எனக்கு என்ன பிரச்சனைனே தெரியாமல் தான் நீ ஆட்சி செய்து கொண்டிருந்தாயா என்ற கேள்வி நமக்கு எழ வேண்டும். ஒவ்வொரு முறையும் மக்களிடத்திலிருந்து பிரச்சனையை கேட்க வருவது, மக்களின் கனவு என்ன என்று கேட்பது. எங்களுக்கு ஒரே கனவுதான், உங்களை எல்லாம் ஒழிப்பது அது ஒரே கனவுதான். ஊழல் லஞ்சம் ஒரு பக்கம், உண்மை நேர்மை ஒரு பக்கம், உங்கள் பிள்ளைகள் உண்மையின் நேர்மையின் பக்கம். இலவசம் ஒரு பக்கம், இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம், அது ஒரு பக்கம். திராவிடம் அவர்கள், தமிழர்கள் நாங்கள், எந்த பக்கத்தில் நீங்கள் நிற்கப் போகிறீர்கள்? சாதி மதம் சாராயம் பணம் அவர்கள் அரசியல், நீரு வயிறு உயிர் அறிவு பயன் வளர்ச்சி உங்கள் பிள்ளைகள் எங்களின் அரசியல். இதில் எந்த பக்கத்தில் நீங்கள் நிற்கப் போகிறீர்கள்? எந்த பக்கத்தில்? கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, அதான் உங்கள் பிள்ளைகள் எங்கள் கனவு. படிக்க கல்வி, குடிக்க தூய நீர், பார்க்க சிறந்த மருத்துவம், பயணிக்க நல்ல பாதை, எரிக்க தடையற்ற மின்சாரம்,
மின்சாரம், படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை. இப்படி ஒரு கனவோடு நிற்கிற பிள்ளைகள் நாங்கள். இதில் எந்த பக்கத்தில் இங்கு நிற்க போகிறீர்கள்? இதுவரை இந்த நிலத்தில் இருக்கிற பிரச்சனை, கணக்கில்லாத போராட்டம், ஏழ்மை, வறுமை, ஊழல், லஞ்சம், ஆசிரியர்கள் போராட்டம், மீனவர்கள் போராட்டம், மாணவர்கள் போராட்டம், போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், எல்லோரும் மகளிர் சுயஉதவி குழு போராட்டம். இத்தனை பிரச்சனைகளை தந்தவர்கள் ஒரு பக்கம், இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று வந்தவர்கள் உங்கள் பிள்ளைகள் ஒரு பக்கம். இதில் எந்த பக்கத்தில் என் பெற்றோர்கள், பேரன்பு மிக்க எனது உறவினர்கள், என் உடன் பிறந்தார்கள் நிற்கப் போகிறீர்கள் என்பதுதான் இந்த தேர்தல். எதன் பக்கம்? எதன் பக்கம்? வாக்குக்கு காசு அவர்கள், என் மக்களுக்கு ஆகச் சிறந்த வாழ்க்கை நாங்கள். எந்த பக்கம் நிற்கப் போகிறீர்கள்? எந்த பக்கம்? அறிவிற் சிறந்த பெருமக்களே, என் அன்பிற்கு நீ சொந்தங்களே, எங்கள் கனவை பேசி கடத்த முடியாது. என் மக்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பதை காட்சிப்படுத்தி காட்டியாவது எங்கள் கனவை வெறித்து வைத்தால் அவர்களுக்கு புரியும், அவர்கள் எளிதில் அறிந்து கொள்வார்கள் என்பதற்காக கருத்தோடு காட்சிப்படுத்தி உங்களுக்கு ஒவ்வொரு கூட்டத்திலும் உங்கள் மகன் காட்டிக்கொண்டே வருகிறேன். அப்போதாவது இது கற்பனை அல்ல, உலகெங்கும் நிலவுகிற நிஜம் என்பது, உண்மை என்பது உங்களுக்கு தெரிய வரும். இப்போது பாருங்கள் என் அன்பு சொந்தங்களே, இந்த திரையிலே அவர்களின் அரசியல், சாதி, மதம், சாராயம், இந்த 4 சாராயம், பணம், இந்த 4 தூண்களில் தான் அவருடைய அரசியல் கட்டமைப்பு இருக்கிறது. ஆட்சி முறை, மானியம், சலுகை, இலவசம், போனஸ், இது 4 தான். 60 ஆண்டுகளாக இதை தவிர வேற ஏதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? சலுகை, போனஸ், மானியம், இலவசம், அவ்வளவுதான். இதுதான் அவர்கள் ஆட்சி முறை. உங்கள் பிள்ளைகளின் ஆட்சி முறை நீரு, வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி. நீர் என்றால் என்ன? நீரின்றி அமையாத உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு. விசிம்பின் துளி வெளியில் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அரிது. விண்ணிலிருந்து ஒரு துளி மலை துளி பூமியில் விழவில்லை என்றால் பசும்புல், ஒரு புல்லு கூட முளைக்காது. புல்லு கூட முளைக்காதுங்கிறான் யார்? நம் முன்னவன் வள்ளுவ பெருமகனார். அப்ப நீரின் அருமை என்ன? நீர்தான் உலக உயிர்களின் உயிர் தேவை. அப்ப நீர்வள பெருக்கம், தண்ணீரின் தேவையில் தன்னிறைவு, அது எங்கள் கோட்பாடு. நீரை பெருக்கிக் கொள்கிறேன். ஒரு ஆண்டுக்கு 4300 TMC தண்ணீர், அதில் 2000 TC பயன்படுத்தி மீதியை கடலிலே விடுகிறார்கள். அந்த கடலிலே விடுகிற 2300 2500 TMCலே 500 TMC நான் சேர்த்தாலே போதும். வேற எந்த மாநிலத்திலும் தண்ணீருக்காக கையேந்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அதை உங்கள் பிள்ளைகள் செய்வோம். நீரை சேமித்து விட்ட பிறகு வயிறு, பசி வந்தால் 10 பறக்கும். பசி என்ற சொல்லே இல்லாத ஒழிக்க வேண்டும் எங்கள் கனவு. ஒரு பசியற்ற சமூகம். பசி இருந்தால் ஒழுக்கம் கெட்டு போகும், திருட்டு வரும், கொலை வரும், கொள்ளை வரும், சமூக ஒழுங்கு என்பதை இருக்காது. அதனால் பசி என்ற சொல்லே இல்லாத ஒழிப்போம். என்ன செய்வோம்? வேளாண்மையை நாங்களே செய்வோம், அரசாங்கமே செய்யும், அரசு பணியாக மாற்றும். மக்கள் வாழ்விடங்களிலேயே வேளாண் பண்ணைகளை உருவாக்கும். ஆத்தூரா, சேலம் ஆத்தூரா மண்ணை ஆய்வு செய்வேன். என்ன வரும்? கரும்பு, போடா கரும்பு, 2000-3000 ஏக்கர்ல தொழிற்சாலை. என்ன வரும்? மரவள்ளி கிழங்கு, போடா தொழிற்சாலை, இண்டஸ்ட்ரி, அங்கே வேலை. வாழ்விடத்திலேயே வேலை என் மக்களுக்கு, அரசு வேலை. தக்காளி வரும், தக்காளியிலிருந்து ஜாம், ஊறுகாய் தயாரிக்கிற தக்காளி உணவு தேவைக்கு அரசு. கத்தரிக்காய், வெண்டைக்காய், எல்லாத்தையும் அரசு விளை வைக்கும். கரும்பா, கரும்பு விளையுதா, கரும்புல இருந்து போடுறா. வாழை விளையுதா, வாழையிலிருந்து போடுறா. தென்னை இருக்கா, தென்னையிலிருந்து தொழிற்சாலை. எப்படி தென்னையிலிருந்து, பனையிலிருந்து, இந்த வேளாண் நிலத்திலிருந்து வேளாண்மையை முன்னிறுத்தி தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரத்தில் உங்கள் மகன் உலகத்தின் தலை சிறந்த நாடாக இந்த நாட்டை மாற்றி படைக்கிறேன். அந்த கனவை உங்கள் கண்முன்னே விரிக்கிறேன். எந்தெந்த நாடும், உலகில் பல்வேறு நாடுகள் ஒவ்வொரு வளத்தை வச்சு ஆகச் சிறப்பாக வாழும் போது எல்லா வளமும் இருக்கிறது. மலை வளம், கடல் வளம், காட்டு வளம், மண் வளம், நிலவளம், நீர்வளம்,
மனித வளம், எல்லா வளமும் இருந்து என் நாடு வறுமையில் இருக்கிறது, இலவசத்துக்கு ஏந்துகிறது கையை என்றால் எவ்வளவு கொடுமையான நிலை. இதை மாற்றுவோம். ஆடு மாடு வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நெசவு செய்தல், பானை செய்தல், மண்பாண்டங்கள் செய்தல், தேனீக்கள் வளர்த்தல், வாத்து வளர்த்தல், பன்னி வளர்த்தல், கழுதை வளர்த்தல் எல்லாம் அரசு பணி. நீ என்ன கழுதமைக்க சொல்ற நினைக்கிற? ஒரு லிட்டர் கழுதை பால் 5000 ரூபாய். உலகத்திலே ஆகச் சிறந்த பாலாடை கட்டி, கழுதை பாலிலே விலை உயர்ந்த பாலாடை கட்டி. நேற்று போட்டு காட்டினேன் பாபிரெட்டி பெட்டியில, வலையொலியில் இருக்கு, தட்டி வேணாப்பார். ஏன்னா 35 கூட்டம் தான் இருக்கு. என் கனவு ரொம்ப பெருசு. ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒன்னு ஒன்னா சொல்லிட்டு போறேன். உனக்கு தான் கையில வச்சிருக்கிய ஒரு டிவி வச்சிருக்க, கையில உள்ளங்கையில ஊடகம் வச்சிருக்க, தட்டி பார். சீமான் ஸ்பீச் லேட்டஸ்ட் போடுறா, வரும்டா, பாருடா பாருடா. இந்த மாதிரி உனக்கு ஒரு அண்ணன், உனக்கு ஒரு தம்பி, உனக்கு ஒரு மாமா, உனக்கு ஒரு மச்சான், உனக்கு ஒரு மகன் இனி எந்த காலத்திலையும் பிறக்க மாட்டான். ஏன்? என்னை இந்த நிலத்தில் பிரசவித்தவன். நான் வீழ்ந்தாலும் சரி, என் இனம் எழுந்தால் போதும். நான் செத்தாலும் சரி, என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்ற உலகத்தின் ஆகப்பெரிய புரட்சியாளன் பிரபாகரன் என்ற மாவீரன் என்னை பிரசவித்தவன். சமரசம் இல்லாமல் சண்டை செய்வேன் உங்கள் மகன். எத்தனை ஆயிரம் கோடி தருவேன் சொன்னாலும், எவ்வளவு பதவி தருவேன் சொன்னாலும் சரணடையாமல் என் மக்களுக்காக, என் மண்ணுக்காக, என் மண்ணின் வளத்தையும் மக்களின் நலத்தையும் யாரு கெடுத்தாலும் நாங்கள் தடுப்போம், போராடுவோம். அந்த உயர்ந்த கனவோடு களத்தில் நிற்கிற பிள்ளைகள், எங்களை கவனியுங்கள். எல்லாரும் பேசுகிறதையும் கவனியுங்கள், நாங்கள் பேசுகிறதையும் கவனியுங்கள். தாளில் எழுதி வைத்து 10,000 குடும்ப தலைவிக்கு 5,000 போட்டோம், 2,000 தந்தோம், மறுபடி தருவோம், அப்புறம் மிக்சி தருவோம், கிரைண்டர் தருவோம், அப்புறம் ஃப்ரிட்ஜ் தருவோம். கிரைண்டர் மிக்சியில எதை போட்டாரப்ப? அரிசி பருப்பை போட்டாரப்ப. அது யார் தருவா? அது என் விவசாயி தான் தருவான். அப்புறம் யாரு ஃப்ரிட்ஜில் எதை வைப்ப? காய்கறியை வைப்ப, கீரை வைப்ப. அது யார் தருவா? அது எங்க அப்பா விவசாயி தான் தருவான். அப்புறம் என்ன பண்ணுவா? மிக்சியில் அரைப்ப. எதை அரைப்ப? மசாலா, மல்லி, சீரகம், சோம்பு. அது யார் தருவா? அது எங்க ஆத்தா விவசாயி தான் தருவான். இதை நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். உன்னால உன் வீட்டுக்கு ஒரு மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ் கூட வாங்க முடியாத, அடிப்படை வசதியை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலையில் இருக்கிறாய். நான் என்ன செய்யறேன்? தகர்க்கிறேன் இந்த நிலைமையை. ஒரு தன்மானத்தோடு தலைமைந்து வாட தற்சார்பு வாழ்க்கை உனக்கு தந்துடுறேன். எப்படி? உனக்கு வேலை கொடுக்கிறேன், வருமானம் கொடுக்கிறேன், நீயே உனக்கு வேண்டியதை வாங்கிக்க, எவனையும் சார்ந்து நிக்காத. இங்க இலவசம்ங்கிறது என்ன செய்யுதுன்னா, இங்க பாரு, வேலை, உழைப்பு, வருமானம், வாழ்க்கை, இது 3 ஒன்னோட ஒண்ணு பிரிந்தது. வேலை இல்ல, வருமானம் இல்ல, உழைப்பு இல்ல, வருவாய் இல்ல, வாழ்க்கை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இது 3ஐயும் துண்டிச்சுட்டான். எதுல? இலவசத்துல. இலவசத்துல இத அறிவிச்ச முகம் எப்படியா இருக்குது? எப்படியா இருக்குது? 10 லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு மறுபடியும் நீ ஃப்ரீ ஸ்கீம்னு அறிவிச்சுக்கிட்டு எங்களை ஏமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்காண்டா. நீ எங்களை கடங்கார பைய மக்களை நீ பாட்டு கையெழுத்து போட்டு கடன் வாங்கி செத்துவிட்டு கடற்கரையில் போய் கல்லறை கட்டி படுத்துக்கிடுவேன். உனக்கு ஏன்னா உனக்கு அதுக்கு நான் கடப்பாறை மண் வெட்டி கொண்டு வந்து இடிக்கணும். ஒரு தண்ட செலவு, தண்ட செலவு. என் அன்பு சொந்தங்கள், நீ மற்ற ஊரில் போய் கொஞ்சம் போட்டு காட்டணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன், பாருங்க பாருங்க. இப்போ பாருங்க, உங்க பிள்ளைகளுடைய ஆட்சி முறையில் இருக்கிற திட்டம் பாருங்க. முதல்ல நீரை பெருக்கணும், வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி. அது எப்படின்னு விளக்கிறேன் பாருங்க. நீரை சேர்த்துக்கிறோம், வயிறு பசி இல்லாமல் ஒழிச்சிடும். பசி இருந்தால் 10 பறந்துடும். வேளாண்மை நம்மளே செய்யறோம். யாவனுக்கு அரிசி இல்ல, பருப்பு இல்ல கிடையாது, நாம செய்யறோம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குது. அங்க உயிர், மருத்துவம், ஆகச்சிறந்த மருத்துவத்தை கொடுத்துறோம். இந்த நாட்டின் பிரதம அமைச்சர், முதலமைச்சர், குடியரசுத் தலைவர், முதல் குடிமகனுக்கு என்ன கிடைக்குமோ அது ஆத்தூர்ல இருக்கிற கடைகோடி மகனுக்கும் கிடைக்கும். அது ஓமலூர்ல இருக்கிற கடைசி எங்க அப்பத்தாவுக்கும் கிடைக்கும். புரியுதா? அது மேட்டூர்ல இருக்கிற கடைசி என் பாட்டி, பாட்டன், என் தாத்தன், என் சித்தப்பன், பெரியப்பன், யாருக்கு ஏழை, பணக்காரன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன் தமிழ் தேசிய அரசில் இல்ல. எல்லாரும் ஒண்ணு, எல்லாருக்கும் இந்த மருத்துவம், சரியான மருத்துவம். ஏன் முதலமைச்சருக்கு முடியலனாலும் அரசு மருத்துவமனையில் தான் படுப்பாப்ல. சட்டம் போட்டுருவேன்.
மருத்துவம் ஆகச் சிறந்த மருத்துவம், கட்டணம் இல்லாத மருத்துவம், காசு கிடையாது. நீர், குடிநீர் ஒரு ரூபாய் இல்லாம சிறந்த குடிநீரை, தூய குடிநீரை கொண்டு அந்த வாசல்ல ஊத்திடுவேன். அடுத்து வேளாண்மை நானே செஞ்சிடறேன், பசி கிடையாது. அப்புறம் சொல்லு அறிவு, கல்வி. கல்வி மானோட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, கொடுத்துறேன். ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரை 5 பைசா கட்டணம் இல்லாம ஆகச் சிறந்த கல்வியை கொடுத்தோம். உலகத்தரத்துக்கு உலகத்தரம் எது? பின்லாந்துல தான் ஒன்னா இருக்கான், 2வது தென்கொரியா இருக்கான், 3வது சிங்கப்பூர் இருக்கான், 4வது ஜப்பான், கனடா, ஜெர்மன், இவங்க எல்லாம் இருக்காங்க. எல்லாரையும் தாண்டி பிரபாகரன் மகன் முதல் தரத்துக்கு கல்வியை தூக்குறேன். கற்பித்தல் முறை, கட்டட அமைப்பு, கல்வி முறை எல்லாத்தையும் மாத்துறேன். எப்படி மாத்துறேன்னு போட்டு காட்டுவேன், கவலைப்படாத. அடுத்து பயன், அறிவு கொடுத்தாச்சு. பயன் எப்படி? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. என்ன தொழிற்சாலை போடுவ நீ? எருக்களஞ்செடி பார்த்திருக்கியா? எருக்களஞ்செடி சுடுகாட்டில் முளைச்சு வச்சிருப்ப. எருக்களஞ்செடியிலிருந்து எடுக்கிற நூல் உலகத்தில் அதிக விலை. அதுல செய்யற பட்டு அவ்வளவு விலை உயர்ந்த பட்டு. உனக்கு ஒன்னும் புரியல. மூங்கிலில் ஒன்னே போட்டு காட்டுவேன் பாரு, திணறிவா நீ. எங்க பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாம இந்த சனியம் பிடிச்ச நாட்டை கொடுத்து சாராய பொருளாதாரத்துல வச்சு ஆத்தாளு அப்பனை சாகடிச்சு ஆத்தாவு தாலி எடுத்துக்கிட்டு இருக்கான். நீ தாலி எடுத்த பயில்கிட்டே ஓட்ட போட்டு தாலிக்கு தங்கம் தரான், அப்புறம் குடிக்க வச்ச தாலி அறுப்பான். பயன் வேலை கொடுத்துறேன், அனைவருக்கும் அரசு வேலை கொடுக்கிறேன். விரும்பியவனெல்லாம் செய்யலாம். ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, வாத்து பண்ணை, தேன் பெட்டி பண்ணை, பட்டுப்பூச்சி வளர்க்கல், நெசவு செய்தல், எல்லா தொழிற்சாலையிலும் வேலை. நீ தப்பிக்க முடியாது. நீ என்ன வீட்டு வாசல் அரசாங்க வேலை வச்சிருக்க, உனக்கு என்ன பிரச்சனை? கல்வியை நான் கொடுத்துட்டேன், மருத்துவ வைத்தியத்தை நான் பார்த்துட்டேன், நீரை நான் தந்துட்டேன், தடையில்லாத மின்சாரம் குறைந்து தந்துட்டேன், எரிகாற்று கொடுத்துட்டேன், சிலிண்டர். ஏன் சிலிண்டர் இப்படி கொடுப்பேன்? ஆடு மாட்டு சாணி, இந்த கோழி கழிவு, இந்த மக்கிய இலைதலை கழிவில் இருந்து எவ்வளவு வேணாலும் பயோகேஸ் தயாரிக்கலாம். நேற்று போட்டு காட்டினேன், மறுபடியும் இன்னொரு நாள் போட்டு காட்டுறேன். இருக்கு விலையொலியில தயாரிச்சு நானே வச்சிருப்பேன். தமிழ்நாடு அரசு சிலிண்டர் இலவசமா தரமாட்டேன், ஓசியா ஒன்னும் தரமாட்டேன். எதை தருவேன்? கல்வி தருவேன், மருத்துவம் தருவேன், குடிநீர் தருவேன். எந்த அளவுக்கு? தனியார் முதலாளிகளை தாண்டி ஆக சிறந்த கல்வி மருத்துவத்தை தருவேன். தனியார் பள்ளிக்கூடத்திற்கு கல்லூரிக்கு போக வேண்டும் என்ற அவசியம் இல்லாது உலகத்தரத்திற்கு அரசு பள்ளி. கவர்மெண்டா? யார் கவர்மெண்ட்? பிரபாகரன் மகன் கவர்மெண்டா? நேர்மையின் நேர் வடிவம்டா. வார்த்தையில் உண்மை, வாழ்க்கையில் நேர்மை என்று வாழ்ந்த மகனினுடைய பிள்ளைகள் நாங்க. ஒண்ணு பிசகாது. இந்த ஊழல் செஞ்சான், லஞ்சம் வாங்கினான், கொலை பண்ணான், கற்பழிச்சான். எத்தனை தொற்ற சொல்லு பொண்ணை பாப்போம். நான் வந்து உட்கார்ந்துடுறேன், தொற்ற சொல்லு பார்ப்போம். வந்தவன சாராய கடையை மூடுறேன். டாஸ்மார்க் பொருளாதாரம் எனக்கு வேண்டாம். சாராயம் வித்து வர்ற காசு வேண்டாம். பால் 3 லட்சம் கோடி பால், 50,000 கோடி சாராயம். இது உயிரை எடுக்க, அந்த உயிரை கொடுக்கும். சாராயத்தை மூடுறேன், பால் பொருளாதாரத்துக்கு போறேன். அடுத்து பயன், கல்வி கொடுத்துட்டேன், அப்புறம் வேலை வாய்ப்பு கொடுத்துட்டேன். வளர்ச்சி எப்படி வளர்ச்சி? உலகத்தில் தலை சிறந்த நாடாக வளர்ச்சி. இப்ப ஒன்னா பார்ப்போம். நீர் வளத்தை பார்ப்போம். நீர் அத சொல்றாரு, நீர் இன்றி அமையாத உலகு யார் யாருக்கும் அன்றின்றி அமையாத உலகு. நமது மூதாதை வள்ளுவ பெருமகனார். மழை இல்லை என்றால் மண்ணில் மழை இல்லை. அதே சொல்றா, இந்த மலையை வெட்டுறதை நீ வேடிக்கை பார்த்து போற, அது இல்லைன்னா உன் நிலம் பாலைவனம் ஆயிரும். மழை இல்லை என்றால் மழை இல்லை. அதனாலதான் இந்த மலையை வெட்டாதரான்னு உன் மயம் கத்திக்கிட்டே இருக்கேன். என் தாயின் மாறுடா, மாற அறுத்து ரத்தம் குடிக்காதேடா டே டே என்று கத்துறது காரணம் அதுதான். நீ பாட்டுக்கு சாலையில போயிட்டு இருக்க, நான் ஒருத்தன் கதறிக்கிட்டு இருக்கேன் பாரு. நிலம் இல்லை என்றால் நீ இல்லை, நான் இல்லை, எது இல்லை. என்ன சொல்ல வரான்? மழை இல்லைன்னா மழை இல்லை, மழை இல்லைன்னா நீர் இல்லை, நீர் இல்லைன்னா நிலம் இல்லை, நிலம் இல்லைன்னா வளம் இல்லை, வளம் இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. இதான் இது நான் உங்க பிள்ளை உங்களுக்கு சொல்றேன். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான்ங்கிறான் நம்ம அறிவு முதாட்டி அவை. இங்க வரப்பு உயருது, நீரும் உயரல, நெல்லும் உயரல, குடியும் உயரல, கோனும் உயரல. கோன் உயர்றான், இப்ப ஆள்ற கோனு உயர்றான், நல்லா உயர்றான். நம்ம ஒண்ணும் இல்ல. எவ்வாறு
இதுல என்ன சொல்றான் மோசிக்கிறனார், நெல்லும் உயிரென்று நீரும் உயிரென்று மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம்ங்கிறான். என்ன சொல்றான்? நெல் உயிர் தான், நீரும் உயிர் தான். ஆனால் இதையெல்லாம் ஒரு நல்ல மன்னன் அமையவில்லை என்றால், நல்ல தலைமை அந்த நாட்டுக்கு உருவாகவில்லை என்றால் இதெல்லாம் உயிரா இருக்காது. இப்ப நெல்லு நீரும் உயிரா இருக்கா? மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம்ங்கிறான். மன்னன் சரியாக இருந்தால் தாண்டா இது உயிரா இருக்கும். நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். இது பயனற்று போயிருங்கிறான். நல்ல ஒரு தலைமை இல்லை என்றால் இதுவெல்லாம் பயனற்று போகும். இது உனக்கு தெரியுது. பயனற்று போகுதா இல்லையா? நீர் இருக்கா அவனுக்கு? நெல்லை அப்பனும் சித்தப்பனும் விளைய வச்சு கொண்டு வந்து போட்டா வாங்கி உரிய காசை கொடுத்து கொள்முதல் அகவிலையை கொடுத்து ஒரு சேமிப்பு கிடங்களை சேமிக்க துப்பு இல்ல. சாராய பாட்டில் கொண்டு போய் குளிரூட்டப்பட்ட அறையில பூட்டி ஒரு சிசிடிவி கேமரா வச்சு காவலர்களை காவலுக்கு போக்கிற சனியம் பிடிச்ச அரசு சாப்பிடுற உணவுப் பொருளை தெருவில் போட்டு முளைக்க விடுதுடா பைத்தியக்கார. பாரு, 34 பெரிய ஆறோடு சேர்ந்து 154 ஆறுகள், சிறு சிறு ஆறுகள் நம்ம நிலத்தில் இருந்தது. இப்ப இந்த 34 ஆறு இருக்கான்னு அறிவார்ந்த என் பெற்றோர்கள், என் தம்பி தங்கைகள் சிந்திக்கணும். ஆறு இல்லைன்னா என்னன்னு நினைப்பேன்? ஆறு இல்லைன்னா நீர் எது? நீர் இல்லைன்னா சோறு எது? சோறு இல்லைன்னா வயிறு எது? வயிறு இல்லைன்னா உயிர் எது? உயிர் இல்லைன்னா வாழ்க்கை எது? இந்த சுழற்சி, உயிரியல் சுழற்சியை அறிஞ்சுக்கணும். காவிரி தென்மண்ணை பாலாறு, தமிழ் கண்டதோடு வைகை பொருணை நதி என மேவிய பல ஆறுவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு நம்முடைய பெரும்பாவனன் பாட்டன் பாரதி பாடுறான். ஆறெல்லாம் இருந்தது சரிதான், இப்ப இருக்குதாங்கிறதான் கேள்வி. அவன் பாடிட்டு போயிட்டான். இதெல்லாம் இந்த நாசத்தை எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி செத்து போயிட்டான். இப்ப என்னன்னா, நமக்கு ஆற்றிலிருந்து இதெல்லாம் ஆற்றிலிருந்து ஏரி, கண்மாய், கரணை, தாங்கல், ஏந்தல், ஊரணி, குளம், குட்டை என்று வெட்டி நீங்க ஆற நம்ம உருவாக்கல. அது உருவாக்குனது அருவி. அது மலைமுகடுகள் இருந்து, மலை மார்பிலிருந்து அருவிப்பால் வந்தது. அதிலிருந்து ஆறு வந்தது. ஆறிலிருந்து தான் மற்றது. நம்ம ஏரி, குளம், குட்டை, கண்மாய், தாங்கல், ஏந்தல், கரணை இதெல்லாம் நம்ம வெட்டிக்கிட்டோம். குளம்லாம் நம்ம வெட்டிக்கிட்டோம். அப்படி வெட்டி நம்ம முன்னோர்கள் எப்படி, பண்டை தமிழர் நம்ம முன்னோர்கள் எப்படி நீர் மேலாண்மையை கையாண்டிருக்கான்னு பாருங்க. ஆயிரத்தி 1970 40,000 நீர்நிலைகள் இருந்திருக்கு. இப்ப 20,000 கூட இல்ல. இதுதான் கொடுமை. 150 லட்சம் குறுக்கம் விளைநிலங்களை வச்சு வேளாண்மை செஞ்ச நாம 120 லட்சம் குறுக்கங்களாக குறைஞ்சிருக்கோம். 30 லட்சம் குறுக்கம் நம்ம ஏக்கர் விளைநிலங்களை விட்டு வெளியேறி இருக்கோம். வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை என்று 2 பருவமழையில் பெய்து இந்த நிலத்தை செழிக்க வச்சது. அதை நான் முதல்ல சொன்ன ஆண்டுக்கு 4300 டிஎம்சி. தென் மாநிலங்கள் அதிக மழைப்பொழிவு பெறுகிற மாநிலத்தில் நம்ம மாநிலம் இருக்கு. நமக்கு போதுமானவனுக்கு மழை நீர் இருக்கு. ஆனா அதை சேமிக்காத பொறுப்பற்றவன்ட்ட அரசு இருக்கு, அதிகாரம் இருக்கு. அதான் பிரச்சனை. இவன் எப்படிப்பட்ட ஆள்னா, கடல் சூரியன் 2 பேரும் தகப்பனும் தாய், நம்ம தாயும் தந்தையும் இணைந்து தூய குடிநீரை கொண்டு அந்த மேகமா மாறி கொட்டான் வீட்டு வாசல்ல. பிடிச்சிக்க குடிச்சுக்க, பிடிச்சிக்க குடிச்சுக்க, பிடிச்சிக்க குடிச்சுக்கன்னு அதை சேமிக்காம அப்படியே கடல்ல விட்டுட்டு 50,000 கோடி செலவழிச்சு ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ்னு ஒரு முறை. அந்த முறைக்கு சொந்தக்காரன், அதுக்கு பேட்டன் ரைட்ஸ் வச்சிருக்கேன், உரியவன் அமெரிக்கா. ஒரு மடக்கு நீ போத்தல் இப்படி அண்ணா குடிக்கிறல, அந்த ஒவ்வொரு மடக்குக்கு அமெரிக்காவுக்கு காசு கொடுக்குறேன். அந்த ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ்ங்கிற முறையில சுத்திகரிச்சு இவன் கொடுக்குறான். 50,000 கோடி முதலீடு செய்து கடல் நீரை சுத்திகரிச்சு தாரேங்கிறான். நான் உன் மகன் அதெல்லாம் வேணாம், 50,000 கோடிக்கு கணக்கில்லாத ஏரி, கண்மாய், குளம், குட்டை, தாங்கல், ஏந்தல் இந்த மாதிரி வெட்டி நீரை தேக்கி தூய குடிநீரை உனக்கு தந்துடுறேன்றேன். பாத்துக்க. இவ்வளவு மழை பொழிந்தும் கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் 100 டிஎம்சி, 150 டிஎம்சி, 90 டிஎம்சி ஒவ்வொரு ஆண்டும் நம்ம போராடி கெஞ்சி பெற வேண்டியது இருக்கு.
அப்ப என்ன எது காரணம்? பொறுப்பற்ற நோக்கமற்ற தலைவர்கள்ட்ட நீ நாட்டை நம்ம கொடுத்துட்டதுனால நமக்கு இருக்கிற நீரை சேமிக்காம அடுத்தவன்கிட்ட போய் கையேந்தி ஒரு தன்மானமிக்க தமிழினம் அவமானப்பட்டு கொண்டிருக்குது. இவர் காவிரியில அவன் திறந்து விடும் போதெல்லாம் அங்க கர்நாடகாவில் இருக்கிற நச்சு ஆலைகள் இருக்குல்ல, அந்த ஆலைகள் நீரை சேமிச்சு வச்சு, அந்த ஆலையில நச்சு கழிவை சேமிச்சு வச்சு காவிரியில அவன் நமக்கு தண்ணி எப்ப திறக்கிறானோ, எப்ப திறப்பான், அளவு கடந்து நீர் தேங்கிருச்சு அணை உடஞ்சிற மாதிரி இருந்தா திறப்பான். திறக்கும் போது என்ன பண்றான், இந்த ஆலை கழிவு அதுல திறந்து விட்டுறான். நல்லா பாரு, படமா பாரு, எப்படி திறந்து விடுறான் பாரு, எப்படி குப்பையை கொட்டுறான் பாரு, நல்லா கவனிச்சுக்க. நம்முடைய ஆறு குப்பை மேடை ஆக்குறான் பாரு, வெளியேறும் கழிவு எப்படி வருது, என்ன நேரத்தில் வருதுன்னு பாரு, பாரு எப்படி வருது பாரு, ஆலை கழிவு எப்படி நுறையா வருது. எங்கேயும் இல்ல, உன் மேட்டூருக்கு வந்ததுதான். நீங்க கவனிக்கல, நான் கவனிப்பல. நான் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் தூங்குவேன் நினைக்கிறேன்? அதிகபட்சம் 3, இல்லைன்னா 2. ஏன் தூங்குறது இல்ல? என் இனம் தூங்கிருச்சு, நான் முடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கு. அண்ணல் அம்பேத்கர்கிட்ட போயிட்டு காந்தி தூங்கிட்டாரு, நேரு தூங்கிட்டாரு, எல்லாரும் தூங்கிட்டாங்க, நீங்க ஏன் அம்பேத்கர் இன்னும் தூங்காம இருக்கீங்கன்னு. அவங்க மக்கள் எல்லாம் முழிச்சுக்கிட்டாங்க, அவங்க நிம்மதியா தூங்குறாங்க. என் மக்கள் தூங்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்காக நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. புரியுதா? அவர் நிலைமைதான் எனக்கு. நொய்யலாற்ற பாரு, நொய்யலாற்றில் போகுது எப்படி சாய கழிவு ஆலை கழிவு பாரு. அமைச்சர்கிட்ட கேட்கிறாங்க, என்னங்க இப்ப நுரன்னு, மக்கள் போட்டு குளிச்ச சோப்பு நுரங்கன்றான். ஏய், ரொம்ப புத்திசாலியான அமைச்சர்கள், அறிவு சிறந்தவர்கள் பாரு. இது எதுக்கு அண்ணன் காட்டுறேன், இவர் ஆறு எப்படி இருக்கு பாரு. இந்த ஆறு, இந்த தண்ணீர் ஆறெங்கும் ஓடுது, ஓடும்போது விஷம் ஓடுது, நஞ்சு ஓடுது, காட்டு விலங்குகள் குடிக்குது, பறவை குடிக்குது, நிலத்துக்குள்ள இந்த நீரே இறங்குது, இந்த விஷமே இறங்குது. இந்த நீரை பாய்ச்சி நெல்லு, அரிசி, நெல்லு, சோளம், கம்பு, வாழை, தென்னை எல்லாம் விளையுது. என்னவா விளையும்? என்னவா விளையும்? நச்சு நீரை வேர்ல ஊத்தினா நச்சு தான் விளையும். இத அண்ணனை தவிர யாரும் உனக்கு சொல்லித்தர மாட்டான். ஏன்னா நான் தான் உன்னை பேரன்பு கொண்டு காதலிக்கிறேன். மத்தவெல்லாம் இவரு, மத்தவெல்லாம் உனக்கு அதை தாரேன், கார் தாரேன், மோட்டர் பைக் தாரேன், உருண்டை சில்லி தாரு, சிலிண்டர். நான் ஏமாத்த வரல, இந்த கேவலத்தை எல்லாம் மாத்தணும் வந்திருக்கேன். பாரு, உன் ஆற ஒரு தடவை பாரு, உன் ஆற பாரு, பாரு ஆற பாரு, பூமி தாயின் ரத்த நரம்ப பாரு எப்படி இருக்கு பாரு. இப்ப என்ன பண்றேன், இந்த ஆற பூரா உயிர்ப்பிச்சிடறேன். ஒரு சொட்டு கழிவு நீரோ சாய நீரோ உள்ள போகாது. ஏன் உட்கார்ந்துருக்கேன் யாரு பதவியில, உனக்கு தெரியும் எப்படிப்பட்ட ஆள்னு. இப்ப இந்த கழிவு நீரெல்லாம் வெளியேற்ற 2 கரையிலையும் பெரும் குழாய்களை வச்சிடுறேன். இந்த கழிவை கொண்டு இந்த குழாயில வச்சு வெளியே எடுத்துக்கிட்டு போயிடுறேன். ஒரு சொட்டு கழிவை என் ஆறுல எப்படி சுத்தமா வச்சிருக்கேன் பாரு. ஏன்னா சொன்னா செய்வேன், நீ நம்பு பாரு. ஆறெல்லாம் புதுப்பிச்சு உயிர்ப்பிச்சுக்கிறேன். நீரை தேக்கிறதுக்கு 15 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணையை கட்டிக்கிறேன். பாலாறுல 33 கிலோமீட்டர், ஆந்திராவில் 133 கிலோமீட்டர் நமக்கு ஓடுது. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு 15 கிலோமீட்டருக்கு ஒன்று கட்டினாலே போதும். ஆனால் 5 கிலோமீட்டருக்கு ஒன்று, 5 கிலோமீட்டருக்கு ஒன்றா 2 கிலோமீட்டருக்கு ஒன்று ஒன்றா கட்டி 33 கிலோமீட்டர்ல 15-20க்கு மேற்பட்ட தடுப்பணைகளை கட்டிட்டாரு. நமக்கு 133 கிலோமீட்டர் ஓடுது, ஒரு தடுப்பணையும் இல்லை. தலைவனுக்கு பல துணை இருக்கு, ஒரு அணையும் இல்லை. பாத்துக்க, துணையை கட்டினா ஒரு அணையும் கட்டல, ஒரு துணையும் கட்டல. நம்ம தாத்தா காமராஜ் பல அணையை கட்டினா. பாத்துக்க, இப்ப என்ன பண்றேன், ராசி மணல்ங்கிற இடத்துல நம்ம ஒரு பெரிய நீர்த்தேக்கத்தை உருவாக்குறோம், அணையை கட்டுறோம். அங்க தண்ணி வீணா போய் கலக்குது. அதை தடுத்துக்கிட்டோம்னா நமக்கு காவிரி டெல்டா மேட்டூர் இந்த பகுதி பாசனத்துக்கு போதும். ஒன்னா பாரு அண்ணன் என்னென்ன சொல்றேன்னு பாரு. ஏன்னா எதையும் கப்பலில் சொல்லல, இந்த ஓடுவார அந்த தண்ணியை தடுப்பேங்கிறேன். இது பாண்டியார் பொன்னம்பலா எங்க ஊட்டி கொடைக்கானல் அந்த பகுதியிலிருந்து போகுது. எங்க போகுது? கேரளாவுக்கு போகுது. 6 மாவட்டத்தை, கேரளா மாவட்டத்தை நம்ம தண்ணீர் செழிக்க வைக்குது. இங்க அணையை கட்டுவோம்னு ஆரம்பிச்ச இந்திரா காந்தி கேரளாவில் ஆளுகிற உயரத்தில் இருக்கிறாங்க, இங்க துணை சக்தியா இருக்கிறாங்க, ஒட்டுக்கட்சியா இருக்காங்க. அந்த இடத்தை தக்க விட்டுறக்கூடாதுன்ட்டு அந்த அணையை கேரள மக்கள் போடான்னு நிறுத்திட்டாங்க. இப்ப உங்க மகன் என்ன பண்றேன், எவன் போறனாலும் அங்க அவளை இல்லை, நான் கட்டான அணையை கட்டிடுறேன்.
கட்டி என்ன பண்றேன் பாரு, இங்க போடுறேன். பாண்டியாறு பொன்னம்பலால எனக்கு தேவையான நீர் இருக்கு, இங்க பாரு தடுத்து நிறுத்தி என்ன பண்றேன், பெரிய குழாய்ங்கிறோம்ல, பெருங்குழாய், ராட்சச குழாய் மூலமா கொண்டு வந்து மேட்டூர்ல ஊத்திடுறேன். ஏன் நான் சொன்னா செய்வேன். நீ இந்த பாரு தூய குடிநீரை நானே உனக்கு கொடுத்துருவேன், நானே கொடுத்துருவேன். கல்வி, மருத்துவம், குடிநீர் சந்தை பொருள் இல்லை. இது மூன்றும் விற்பனை பண்டமா மாறிவிட்ட நாடு நாடு இல்லை, சுடுகாடு. ஏன்னா அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், ஊடக உயிர்களின் உயிர்ப்பாலாக இருக்கிற நீர் சந்தையாகி விற்பனைக்கு வந்துருச்சு என்றால் அது நாடு இல்லை, சுடுகாடு. இது மூன்றை நான் தரம் உயர்த்தி என் மக்களுக்கு கட்டணம் இல்லாம கொடுத்துறேன், சரியா கொடுத்துறேன், சமமா கொடுத்துறேன், தரமா கொடுத்துறேன். நம்பு நான் கொடுப்பேன். பாரு தண்ணீர் கலையிறத பாரு, உலகங்கள் மக்களை பாரு எப்படி. இப்ப தூய குடிநீருக்கு தண்ணீர் நிலையம் வச்சிடறேன், வீட்டு வாசல்ல குழாயை கொண்டு வந்து ஊத்திடுவேன். நீ எந்த பிரச்சனையும் இல்லாம எடுத்துக்கிற வேண்டியதான். இது எங்க அப்பா என்ன சொல்றாரு, நம்மாழ்வார், நீ தண்ணியை பூமிக்குள்ள தேடாதரா, வானத்துல தேடுன்னு. வானத்திலிருந்து உனக்கு யார் கொண்டு வருவா, மரம் தான் கொண்டு வரும். மேகம் அப்படி மிதந்துகிட்டு இருக்குல்ல, அதை அறுவடை செஞ்சு மழையா பூமிக்கு கொண்டு வர்ற ஆளு நம்மால் தான், மரம் தான். அப்ப என்ன பண்ணுவேன், மரம் வளர்ப்பேன். எப்படி வளர்ப்பேன், 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம் போட்டு. இது ரெண்டு இருந்துச்சுன்னு வச்சுக்க, நிலத்தின் வளத்தை எந்த கொம்பனாலும் சிதைக்க முடியாது. அதான் எங்க அப்பா சொல்றாரு, குடிநீரை பூமிக்குள்ள தேடாதரா, ஆகாயத்துல தேடுறான். இங்க பாரு, குடிநீரை இலவசமாக தரல, மிக்சி கொடுத்துருச்சு, கிரைண்டர் கொடுத்துருச்சு, பார்த்துக்கிட்டே வா, மடிக்கணினி கொடுத்துருச்சு, எல்லாம் கொடுத்துருச்சு. ஆனா தண்ணீரை தர முடியல. ஏன்னு, தண்ணீரை இலவசமா கொடுத்தா தண்ணீரை உறிஞ்சி விற்கிறான்ல, அப்பலோ, கின்லே, மினரல், இவன் பாதிக்கப்பட்டுருவான். அவன் பாதிக்கப்பட்ட இவனுக்கு என்ன, அவன்கிட்ட இருந்து வர்ற 300-400 கோடி கமிஷன் இருக்குல்ல, அது போயிடும். அதனாலதான் இவங்கள தலைவர்கள் இல்லை, தரகர்கள், புரோக்கர்கள், கமிஷன் பாய்ஸ் என்று சொல்றது காரணம் தான். இந்த பாரு, இங்க என்ன நீ கவனிக்கணும்னா, உலகில் நம்ம 800 கோடி மக்கள் இருக்கோம். 100 கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்கு. இந்த 2.5 விழுக்காடு தான் இருக்கு. 2.5 விழுக்காடு தான் இருக்குன்னு இந்த உலக நாட்டு தலைவன்லாம் கூடி என்ன பண்ணிருக்கணும், இதை 20 விழுக்காடா உயர்த்துவது அப்படின்னு சிந்திக்காம, 2 விழுக்காடு தான் இருக்கா, அப்ப வித்தா நல்லா காசாக்கலாம், ஏன்னா அத்தியாவசிய பொருள், உயிர் தேவையான பொருள். அப்ப நீர் என்பது சந்தையாக்கிட்டான். இதனால என்ன பிரச்சனை, நீ வாங்கி குடிச்சிருவ. உனக்கு அழைச்சு பேசினா கொடுவையில கொண்டாடுவான், போத்தல கொண்டாடுவான். தாகம்னா அண்ணாச்சி ஒரு அக்குவப்பனா கொடுங்க, ஒரு கிண்லே கொடுங்கன்னு. மான் என்ன செய்யும், மயில் என்ன செய்யும், காக்கை என்ன செய்யும், கொக்கு என்ன செய்யும், பூனை என்ன செய்யும், நரி என்ன செய்யும், புலி என்ன செய்யும், சிங்கம் என்ன செய்யும், சிட்டி என்ன செய்யும், என்ன செய்யும், அதெல்லாம் செத்தா நீ எப்படி வாழ்வ? நீ இல்லாமல் அவை எல்லாம் வாழும், அவை இல்லாமல் நீ வாழ முடியாது. இந்த உயிரியல் உண்மையை நீ உணராத வரை உனக்கு வாழ்வில்லை. நல்லா கவனிச்சுக்க. இந்த பாரு, 97.5 விழுக்காடு கடல் நீர் இருக்கு, ஆனா 2.5 விழுக்காடு தான் நம்ம குடிநீர் இருக்கு. உலகில் 100 கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்கு. அப்ப 800 கோடி மக்கள்ல 700 கோடி மக்களுக்கு தண்ணி இல்லை. இப்ப என்ன சொல்றான் ஐநா, என்ன சொல்லுது, இந்த பூமி நீரற்ற நிலமா மாறிடுச்சுன்னு ஒரு அறிக்கை விட்டு போயிட்டான். உன் தமிழ்நாடு என்ன சொல்லுது, 10 மாவட்டங்கள்ல நிலத்துக்குள்ள நீர் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருது. அவ்வளவுதான் சமூக பொறுப்பு, அரசின் கடமை, அவ்வளவுதான். அவன் என்ன செஞ்சிருக்கணும், அந்த இடத்துல நிலத்தடி நீரை உயர்த்துறதுக்கு என்னடா வழின்னு திட்டம் சிந்திச்சிருக்கணுமா இல்லையா? இல்ல, அவன் தான் 1,35,31 லட்சத்துக்கு 5,000 ரூபாய் பேங்க்ல போட்டான், வாக்கா வந்துடும், ஜெயிச்சிருவோம், மறுபடியும் வந்துருவோம், அந்த மப்பிள தர்றானே. நீ சிந்திக்க மாட்டேன், ஏன்னா உன் கையில வீரன் இருக்கான். பொட்டாச்சு ஊத்தி ஊத்தின்னு வச்சுக்கா, அப்படியே வீரன் வீரன் அதான் வீரன். ஏண்டா குவாட்டர் போத்தலுக்கு சாராயத்துக்கு அவனாது வீரன் பேர் வைப்பானா? ஏய், அப்ப பகத்சிங், சுபாஷ் சந்திர போஸ், நம்ம பாட்டன் தீரன் சின்னமலை, புலித்தே, மருதவண்டிக்கெல்லாம் என்னடா பேர் வைக்கிறது, ஆஃப் குவார்டர்னு வைக்கிறதாடா? கால கொடுமையே. சாராய போத்தலுக்கு வீரன் பேர் வச்ச ஒரு சமூகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்க நீ. இங்க பாரு, பாத்துக்க. ஐநா அறிக்கை சொல்லுது, திவாலாகி போயிடுச்சு, பூமிக்குள்ள தண்ணி இருக்காதுன்ட்டு. எப்படி உன் பிள்ளை வந்து கணக்கில்லாத நீர்த்தேக்கங்கள், நீ விண்வெளியில பறந்து போகும்போது குனிஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்க, உன் தேகத்துல எப்படி தேமல் திட்டு இருக்குமோ அப்படி என் தேசத்துல நீர் தேமல் திட்டு எங்க பார்த்தாலும், கண்மா, ஏரி, குளம், குட்டை, தாங்கல், ஏந்தல், எண்ணப்பட்ட ஊரணி, ஏகப்பட்ட நீர்த்தேக்கங்களை வெட்டி உருவாக்கிடுவேன். எந்த உயிரையும் தண்ணீர் இல்லாம தவிக்க விட மாட்டேன்.
பாரு பாம்பு என்ன பாடுபடுது. கொத்த வர்ற விஷப்பாம்பு தாகத்துக்கு நிக்குது, தண்ணியை குடிக்கிறான், குடிக்குது. பாரு அடுத்து பாரு, பாரு இங்க பாரு, இங்க பாரு அணில் கையெடுத்து கும்பிட்டு தண்ணி வைக்கிறத பாரு. பாரு இதுல என்ன தெரிஞ்சுக்கணும், அணிலுக்கும் தண்ணி இருக்கு, உங்க அண்ணன் தான் போராட வேண்டியிருக்கு. அணிலுக்கு போராட்டம் என்னன்னு தெரியாது, அண்ணனுக்கு தான் தெரியும். அணிலுக்கு பாரு இது ரெண்டு தான் காட்டுறேன், ரெண்டு தான் காட்டுறேன். தண்ணீர்னு ஒன்று வருது, அதுல நிறைய காட்டுவேன். எவ்வளவு பெரிய பாவத்தை இந்த மானுட பதர்கள் செய்து கொண்டிருக்கு. உலக உயிர்களுக்கு செய்கிற பச்சை துரோகம், துரோகம். 400 அடிக்கு கீழே போய் குழாய் போட்டு உறிஞ்சிரியே, இந்த வேப்ப மரம் 400 அடிக்கு கீழே வேற விடுமா? சிந்திக்க வேண்டாமா? சிந்திச்சிருந்தா நீ உதயசூரிய ரெட்டாலைக்கு போடுவியா? போட்டு எங்களை தூக்கி ரோட்ல போடுவியா? பாரு தண்ணி இல்லாம இந்த உயிரினங்கள் அலையிறத பாரு, குரங்க பாரு, மாட பாரு. பாரு இதெல்லாம் அழிஞ்சிருச்சுன்னா உலகம்னு ஒன்று எப்படி இருக்கும், பூமின்னு ஒன்று எப்படி இருக்கும்? அப்ப என்ன பண்றேன், தண்ணீரின் தேவையில் உன் மகன் தன்னிறைவில் அடைகிறேன். நானே எனக்கு வேண்டிய நீரை தேக்கி நீர் பற்றாக்குறை என்கிற சொல் இல்லாது ஒழிக்கிறேன். எவனுக்கிட்டே நான் வந்து உட்கார்ந்தவன கன்னடர்களுக்கு கேரளாவில் இருக்கிற தலைவர்களுக்கு சொல்லுவேன், நீங்க எனக்கு தண்ணி தர வேண்டாம். அது மாதிரி என்கிட்ட இருந்து எதுவும் உங்களுக்கு வர வேண்டாம். எது வர வேண்டாம்? நரிமணம் பெட்ரோல், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம். நீ என்ன இங்குவிரு, நீ இவங்களை பார்த்து அரசியல் செய்ய வந்தவன்ல. ஐயா கருணாநிதி, ஐயா எம்ஜிஆர், அம்மா ஜெயலலிதா எப்படிப்பட்ட வீரன் தெரியுமில்ல? 22 நாடுகள் எதிர்த்து போர் புரிந்த போதும் எந்த நாட்டு படையும் துணைக்கலையாமல் தன் நாட்டு வீரர்களை 27,000 பேரை வைத்து போர் செய்த மாபெரும் வீர மரவனின் மக்கள் நாங்க. நீ இந்த ஆட்டம்லாம் வேற, நான் கூண்டுக்குள்ள இருந்து கூறேன், அதனால கேட்கல. கூரையில ஏறி கூவிட்டான்னு வச்சுக்க, என்னை நீ திரும்பி பார்க்காம போக முடியாதப்பா, திரும்பி பார்க்காம போக முடியாது. அடுத்து என்ன பண்றேன், சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலைங்கிறான். இப்ப என்ன பண்றேன், நீர் வந்துட்டேன், இப்ப நீரை கொடுத்துட்டேன், இப்ப வயிறுக்கு வாரேன். வயிறுக்கு என்ன செய்யணும், வேளாண்மை நான் செய்யணும். அதனால உழவே தலைன்னு வேளாண்மையை அரசு பணியா மாத்திரேன். சுழந்து மேற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். விருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. வேளாண்மை என்பது என் அன்பு மக்களே தொழில் அல்ல. வேளாண்மை என்பது தொழில் அல்ல. ஆடு மாடு வளர்த்தல் தொழில் அல்ல. நெசவு தொழில் அல்ல. பனை மரத்திலிருந்து தென்னை மரத்திலிருந்து பால் எடுப்பது தொழில் அல்ல. என்னது? பண்பாடு, நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய மரபு. ஆதியில் நாம் செய்தது ஆடு மாடு வளர்த்தலும் வேளாண்மையும் தான். அதனால அது தொழில் அல்ல. ஏன் தொழில் அல்ல? நம்ம அப்பா என்ன சொல்றாங்க, நம்மாழ்வார், தாய் தன் பிள்ளைக்கு பால் ஊட்டுவது போல பூமி தாய் சோறு ஊட்டுவது தொழில் அல்ல. தாய் பால் பிள்ளைக்கு பால் ஊட்டுவது தொழிலா? இல்லை, இல்லை. அது வாழ்க்கை முறை, அது உயிரியல் உறவு. அது மாதிரி பூமி தாய் தன் பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுவது தொழில் அல்ல, பண்பாடு, கலாச்சாரம், வாழ்க்கை முறை, கலாச்சாரம். அதனால்தான் அக்ரிகல்ச்சர்னு வச்சான். நம்ம கலாச்சாரத்தை அவன் எடுத்துட்டு போய் வெள்ளக்கார விவசாயம் வேளாண்மை ஒரு கலாச்சாரம்னு அக்ரிகல்ச்சர், அதான் அதுக்கு பேர். இதுக்கு மேல இந்த பாடத்தை நான் கல்லூரியில் நடத்தினா மாசம் 5 லட்சம் சம்பளம் கொடுத்துருப்பான். நல்லா கவனிச்சுக்கணும், புரியுதா? ஏன்னா படிக்கும்போது ஒழுங்கா படிக்காம உங்களுக்காக படிச்சு படிச்சு ராப்பகலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், கத்திக்கிட்டு இருக்கேன். பாரு இங்க பாரு, அது ஒரு வாழ்க்கை முறை, தொன்று தொட்டயம், அது பண்பாடு. அப்ப உலக உயிர்களின் உயிர் தேவை என்பது உணவு தேவையா இருக்கு, நீர் தேவையா இருக்கு. இது ரெண்டையும் நிறைவேற்ற வேண்டியது அரசின் கடமை. அரசின் கடமை, ஒரு அரசின் பொறுப்பு. பசி இல்லாத சமூகம் படைப்பதும், எல்லாருக்கும் வீடு கொடுப்பதும், உண்ண உணவு, உடுக்க உடை, உறங்க உறைவிடம், அதாவது உறைவிடம், உறையுள், இது 3 கொடுப்பது ஒரு அரசின் மிகப்பெரிய பொறுப்பு. இது 3 கொடுக்கலைன்னா தவத்திரு குன்றக்குடி அடிகளார் என்ற பெருந்தகை சொல்றார், அந்த நாடு குற்ற சமூகமாக குற்ற நாடாக மாறிடும். கொலை, கொள்ளை, தாலியறுப்பு, வெட்டு, குத்து, திருட்டு பெருகிரும்னாங்கிறார். அதை ஒழிக்கணும்னா நான் இது 3 நான் கொடுத்துறேன், உனக்கு கொடுத்துறேன். வேளாண்மையை கைவிட்ட நாடு எல்லாம் பிச்சை எடுக்குது. அந்த நிலைமை வெனிசுலா, சோமாலியா, இந்த நிலைமை
எரித்திரியா, எத்தியோப்பியா அந்த மாதிரி என் நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு என் கனவு என்னன்னா, நானே வேளாண்மை செஞ்சிடறேன், வேளாண்மையை அரசு பணியா மாத்திடுறேன். ஒரு விவசாயி தற்கொலை என்று சாகிறான் என்றால் அது நாடு இல்லை, சுடுகாடு. அவன் வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அது நாடு. ஏன்னா இன்னைக்கு அவன் சாகிறாங்கிறது உனக்கு செய்தி, நாளைக்கு நீ சோறு இல்லாம சாக போறாங்கிறதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை, முன் அறிவிப்பு, ஒரு அபாய சங்கு. கடைசி 10 ஆண்டுகளில் விவசாயிகளின் தற்கொலை அதிர்ச்சி தரும் புள்ளி விவரங்களை பாரு. 515 பேர் செத்துருக்கான். எப்படி எப்படி அப்படி பீடி வித்தவன், சுருட்டு வித்தவன், சிகரெட் வித்தவன், பான் பராக்கு வித்தவன், சாராயம் வித்தவன் செத்ததா இல்லையே? கார் வித்தவன், மோட்டர் பைக்கு, உலகத்துக்கு சோறு வரைய ஆத்தால பண்ணும். எதுக்குடா சாகணும்? எதுக்குடா சாகணும்? எதுக்கு சாகணும்? எதுக்கு சாகணும்? நீ கார் இல்லாம வாழ்வ, நீ மோட்டர் பைக் இல்லாம வாழ்வ, செல்போன் இல்லாம வாழ்வ, டிவி இல்லாம வாழ்வ, ஏசி இல்லாம வாழ்வ. ஆனால் நீரும் சோறும் இல்லாமல் நீ வாழ்வியா? கேட்டு பாத்துக்க, கேட்டு பாத்துக்க. கொரோனா வந்துச்சு, என்ன பண்ண? செல்போன் வாங்க போனியா? டிவி வாங்க போனியா? தங்க வாங்க போனியா? உடை வாங்க போனியா? கார் வாங்க போனியா? எங்க போன? எங்க மளிகை கடை திறந்திருக்கு, எங்க காய்கறி கடை திறந்திருக்குன்னு தேடிட்டு இருந்தா. அப்ப என்ன தெரியுது? எது இல்லாமலும் முன்னால் வாழ முடியும், நீரும் சோறும் இல்லை என்றால் வாழ முடியாது. அப்ப இதை தருவன் யார்? விவசாயி. விவசாயி. அதனால்தான் உழந்தும் உழவே தலைங்கிறான். உழவு தாண்டா உலகத்தின் தலை சிறந்தது. அன்பு சொந்தங்களே, இந்த உலகத்தில் ஒரே ஒரு சாதிதான் உயர்ந்த சாதி, ஒரே ஒரு குடி. அது உழைத்து விளைய வச்சு அறுவடை செய்து உலகத்துக்கு சோறுற்ற உழவர் குடிதான் உலகத்தின் தலை சிறந்த குடி. இப்ப என்ன சொல்லுது? கடைசி மீனும் பிடிபட்ட பிறகு, கடைசி மரமும் வெட்டப்பட்ட பிறகு, கடைசி நதியும் நஞ்சான பிறகுதான் இவர்களுக்கு தெரியும் பணத்தை சாப்பிட முடியாது என்று. இது ஒரு கவிஞன் எழுதின கவிதை, அதை போட்டிருக்கேன். எல்லாம் நஞ்சான பிறகுதான் தெரியும் பணத்தை சாப்பிட முடியாது. அவை சொல்றா, பசி வந்தால் 10 பறந்து போகும். 10 பறந்துனா என்ன பாரு, மனிதனின் உயர்ந்த பண்புகளை சொல்றா பாரு. பசி வந்தால் என்ன ஆகும்? இந்த பாரு, மானம், குடிப்பிறப்பு, கல்வி, பெருந்தன்மை, அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, தொழில் முயற்சி, காமம், இந்த 10 பண்பும் இல்லாத போயிடுச்சு மனிதன் இருந்தனா நீ மனிதனா இருக்க முடியாது. ஒரு மனிதத்தன்மையற்ற ஒருவனா நீ மாறிடுவ. அப்ப பசி என்ற சொல்லு இல்லாம ஒழிக்கணும். அது இல்லைன்னா தான் சமூகம் ஒழுங்குக்கு வரும். சிறந்த கல்வி பசியற்ற நிலையை கொண்டு வந்தாதான் சமூகம் ஒழுங்கு இருக்கும். அப்ப ரசாயன உரங்கள், நச்சு பூச்சிக்கொல்லி மருந்துகள், வேர்ல ரசாயன உரம் நஞ்சு, மேல பூச்சிக்கொல்லி நஞ்சு. அது பூச்சிக்கொல்லி இல்ல, அது பூச்சிக்கொல்லி இல்ல, அது பூச்சியை மட்டும் கொள்ளாது. நல்லா பாருங்க, நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவு. வேர்லையும் வெஸ்த கொட்டி மேல பூவுலையும் வெஸ்த கொட்டினா விளையிறது என்னவா இருக்கும்னா அறிவு சமூகம் சிந்திச்சு பார்க்கணும். அப்ப நஞ்சு எப்படி நஞ்சு? இங்க பாருங்க, நீங்க கவனிங்க, நான் அதை தனியா காட்டுவேன். இந்த பிறக்கும் போது குழந்தைக்கு புற்றுநோய் வருது. ஏன்? பிறந்த குழந்தைக்கு வருது, 3 வயசு குழந்தைக்கு வருது. ஏன் வருது? அது சாராயம் குடிக்கலையே, பான்பராக்கு போடலையே, புகையிலை போடலையே, சுருட்டு பிடிக்கலையே, சிகரெட்டு பிடிக்கலையே. எப்படி வந்துச்சு? தாய்ப்பாலை தவிர எதுவும் உண்ணாத குழந்தைக்கு எப்படி புற்று வந்துச்சு? தாய்ப்பால் நஞ்சாயிருச்சு. தாய்ப்பால் நஞ்சாச்சு, தாய் சாப்பிட்ட உணவு நஞ்சாயிருச்சு. அந்த கிருஷ்ணுன்னு ஒரு பையன் கள்ளப்படத்தில் கதாநாயகன் நடிச்சான். கள்ளப்படம்னு ஒரு படம், நல்லா உடற்பயிற்சி செய்யற பிள்ளை. அவனுக்கு நாக்கில் புற்று வந்துருச்சு. என்னன்னு சோதிச்சா அவன் எந்த கெட்ட பழக்கம் இல்லை. ஏன் வந்துச்சுன்னா, பச்சை காய்கறி தின்றுருக்கான், வெண்டைக்காய், கேரட்டு, இதுல சாப்பிட்டுருக்கான். எதுக்கு? உடல் நல்லா இருக்கும்னு. பச்சை காய்கறி விஷமானதால் நாக்கில் புற்று. அண்ணன் சத்தியம் பேசுறேன், வேணா தேடிப்பாரு. நான் போட்டு காட்டுறேன்னு நினைச்சேன், போட்டு காட்டுறேன் பாரு. அப்ப என்ன பண்றேன்? கீழையும் நஞ்சில்ல, மேலையும் நஞ்சில்ல. அது பூச்சிக்கொல்லி இல்லை. என் உடன் பிறந்தவனே, ஜெர்மன்ல இருந்து ஒரு அம்மா வருது. நம்ம அப்பா நம்மளோட பேசிக்கிட்டு இருக்கு. ஆழ்வார், இது என்னன்னு கேக்குது. இது பூச்சிக்கொல்லி. அப்படியா? எடுத்து குடிங்குது. நம்ம அப்பா சொல்றாரு, இந்த பொம்பளை நம்மள கொல்ல விடா பாக்குது, அதை குடிச்சா நான் செத்து போயிருவேன்றாப்ல அப்பா. அப்ப எப்படி நம்மால அது பூச்சிக்கொல்லின்னு சொன்னேன்? அது உயிர்கொல்லி நம்மாழ்வார். அது பூச்சிக்கொல்லி இல்ல, உயிர்கொல்லி. அதை எலி மருந்துங்கிற, எலிய மட்டும் உங்களை அதை சாப்பிட்டா நீனும் செத்துருவ. பூச்சிக்கொல்லிங்கிற, நீ சாப்பிட்டா நீ செத்துற. அப்படின்னா அது பூச்சிக்கொல்லி இல்ல, எலிக்கொல்லி இல்ல, உயிர்கொல்லி. இங்க பாரு. அப்ப கொடிய நஞ்சை நீ என்ன செய்யற? வேர்ல கொட்டுற. கொடிய நஞ்சை பூவுல கொட்டுற. இது ரெண்டையும் இல்லாம ஒழிச்சிடறேன். இயற்கை வேளாண் முறைக்கு வந்துடுறேன்.
வேளாண்மைக்கு உரம் என்ன பண்ணுவேன்? நான் தான் ஆடு மாடு வச்சிருக்கேன், கோழி வச்சிருக்கேன், கழுதை பண்ணை வச்சிருக்கேன், பன்னி வச்சிருக்கேன். இந்த எருக்கள், மக்கிய இலைதலை கழிவு, இந்த குப்பை கிடங்கு வச்சிருக்கேன். அதில் இருந்தான் பயாக்கஸ் எடுக்கிறேன். கீழே மடிகிற அந்த மண்ணை எடுத்துட்டு போய் என் நிலமெல்லாம் கொட்டி ஒரு சொட்டு ரசாயன உரம் இல்லாது நஞ்சில்லாத உணவை ஆர்கானிக் ஃபுட்டுங்கிறிய, இயற்கை வேளாண்மைங்கிறிய, அதை செஞ்சிடறேன். நீ வந்தாவா வரலைன்னா போ, நான் செய்கிறேன். இந்த வேளாண்மையை முன்னிறுத்துற நிலையான பொருளாதாரம், அங்கதான் நிலையான பொருளாதாரம். ஏன்னா எப்பவுமே உணவுப் பொருளுக்கான தேவை இருந்துகிட்டே இருக்கும். எப்பவுமே பசின்னு ஒன்று இருக்கிற வரை வெள்ளரிக்காய், வெண்டைக்காய், கத்தரிக்காய், சோரக்காய், பால், முட்டை, நெய், தயிர், முருங்கைக்காய், புடலங்காய், பாவக்காய், இந்த அரிசி, பருப்பு, எண்ணெய், இந்த குதிராவளி, சாமை, திணை, இதுக்கான தேவை இருந்துகிட்டே இருக்கு. அது என்னது? நிலையான பொருளாதாரம், பிக்சட் எக்கனாமி. அங்க என்ன பண்ணிடுறேன்? நான் போய் நின்றுறேன். இவன் என்ன பண்றான்? காரை ஏற்றுமதி செஞ்சு வெங்காயம், பருப்பு, சோறை இறக்குமதி செய்யறான். நான் என்ன செய்யறேன்? காரை இறக்குமதி செஞ்சுட்டு சோறை ஏற்றுமதி செஞ்சிடறேன். இங்க பாரு, பில்கேட்ஸ், இவன் பேர், இவன் யாரு? சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, கணினி பொறியியல இவன் தான் பிதாமகன். சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியினுடைய கணினி துறையில இவன் தான் பெருங்கோடீஸ்வரன். 2,76,000 ஏக்கர்ல அமெரிக்கால விவசாயம் பார்க்கிறான். சிரிக்கிறியா? நீ தேடி பாரு, பார்க்கிறான். இது அவன் நிலம் தான், அது 2,70,000 ஏக்கர்ல பார்க்கிறான். அவன்கிட்ட கேட்கிறாங்க, ஏன் பில்கேட்ஸ் நீங்க போய் விவசாயம் பார்க்குறீங்கன்னு? அங்கதான் நிலையான பொருளாதாரம் இருக்கு, அங்கதான் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுங்கிறான். எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுமா? அதைத்தான் சொல்றேன், எல்லாருக்கும் வேலை தரேன்றேன். புரியுதா? தரேன்றேன். அப்புறம் நான் சொல்லுவேன்ல, என்ன வேலை பார்க்கிற? சாப்ட்வேர்ல வேலை பார்த்தாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். நான் சொன்னது பில்கேட்ஸுக்கு தெரியுது. சாப்ட்வேர்ல வேலை செஞ்சாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். அதனால நம்ம விவசாயம் செய்யணும். விண்வெளிக்கு விண்கலத்தை ஏவுவார் விஞ்ஞானி. விஞ்ஞானிக்கு சாப்பாடு எங்க அப்ப விவசாயி தான் அனுப்பணும். சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்புவார் யாரு? சயின்டிஸ்ட். சயின்டிஸ்டுக்கு சாப்பாட எங்க அப்ப சம்சாரி தான் அனுப்பணும். புரிஞ்சிருச்சா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதுக்கு மேல பாடம் நடத்த முடியாது தம்பி, பார்த்துக்க. இப்ப நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை எப்படி கொண்டு வரும்? எல்லாருக்கும் அங்கதான் வேலை இருக்கின்றாரு. அதை நான் என்ன சொல்றேன்? படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை கொடுத்துறேன். இனி படிக்காதவனே இல்லை என்ற நிலையை உருவாக்கிடுவேன். அது வேற. ஏன்னா கட்டாய கல்வி, காசுலா கல்வி, கட்டணமில்லா கல்வி கொண்டு வந்துடுறேன். அப்ப படிக்காதவனுக்கு என்ன வேலை கொடுப்ப? இங்க வரு, நீ கரும்பை வெட்டுறதுக்கு கல்வியாளம் தேவையில்லை, கரும்பு ஆலையில காய்ச்சறதுக்கு படிச்சவன் தேவையில்லை, எத்தனை டன் வெள்ளம் காய்ச்சிருக்கேன் என்றதுக்கு படிச்சவன் தேவை. எத்தனை டன்னை உள்ளூர் உணவு தேவைக்கு, வெளிமாநில தேவைக்கு, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறேன் என்பவனுக்கு கணினி படித்தவன், சாப்ட்வேர் படித்தவன், MBA MSc படித்தவன் எல்லாரும் தேவைப்படுறான். அப்போ ஒரே இடத்தில் படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை கொடுக்கிறேன். இப்ப வயிறை சரி பண்ணிட்டேன். ஏன்னா நானே விவசாயம் பண்ணிட்டேன், பசி உனக்கு இருக்காது. நானே என்ன பண்றோம்? நம்மளே முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், அங்காடின்னு அரசே சந்தையை திறந்துருது. தூய பொருள், நல்ல பொருள்களை, தரமான பொருள்களை சரியான அளவில் தன் நாட்டு குடிகளுக்கு கொடுக்குது. ஏன் கொடுக்குது? இவர்கள் இந்த நாட்டின் செல்வங்கள், என் தேசத்தின் மக்கள், என் சொந்தங்கள் என்று நாடு நேசிக்குது. அதனால தமிழ் தேசிய அரசு நேசிக்குது. அதனால என்ன செய்யுது? அரசே கொடுத்துருது. சேலத்தில் தக்காளி 10 ரூபாய்னா ஈரோட்லையும் 10 ரூபா தான், ராமநாதத்திலையும் 10 ரூபா தான், சிவகங்கையிலையும் 10 ரூபா தான். ஏன்னா அந்த விலையை தீர்மானிக்கிறாரு வேளாண் பெருங்குடி மக்கள். அங்க வேளாண் துறைக்கு கீழே ஒரு குழு இருக்கும். இப்போ சேலத்தில் 4 பேர், ஈரோட்டில் 4 பேர், கள்ளக்குறிச்சி 4 பேர், இப்படி வேளாண் துறையில் வல்லுநர்களை கூப்பிட்டு வேளாண் துறைக்கு கீழே ஒரு குழு இருக்கும், அமைச்சகத்துக்கு கீழே. அதை ஆய்வு செய்து சொல்லும், இந்த முறை தக்காளி 15 ரூபாய்க்கு விற்கலாம், இந்த முறை கரும்பு தட்டை 20 ரூபாய்க்கு விற்கலாம், இந்த முறை பால் லிட்டர் 10. அதைத்தான் அரசு பரிந்துரைச்ச உடனே அதை செயல்படுத்தும். புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி செயல்படுத்துது? மக்களின் அரசு, மக்களுக்கான அரசு. மக்கள் என்ன சொல்றானோ அதை தான் செய்யும். இங்க பாரு, அடுத்து வயிறு முடிஞ்சு, பசி இல்லாம ஒழிச்சிட்டேன். நீ நம்ப ஒழிச்சிடலாம். பால் இருந்தா பசி இருக்காது. பால் முழு உணவு. ஒரு 1/2 லிட்டர் பாலை குடிச்சுன்னு வச்சுக்க பசிக்காது. இல்லைன்னா மோரை குடிச்சுன்னு வச்சுக்க பசிக்காது. வெறும் தயிரை சர்க்கரை பொடிச்சு அப்படின்னு வச்சுக்க பசிக்காது. வேணா சோதிச்சு பாரு. பால் முழு உணவு. தாயின் மார்ல நீ பால் தான் குடிச்ச, கழிவு வந்துச்சு. வேற எந்த திறமை, இளநீரோ பழச்சாரோ எது குடிச்சாலும் உனக்கு கழிவு வராது, மோசம் வராது. பால் குடிச்சா வர. ஏன்? முழு உணவு. பசிங்கிற சொல்லை ஒழிச்சிருவேன். உன் மகன் நீ நம்பு. இது என் இங்க வரு, எனக்கு அறிவுப்பால் ஊட்டிய என் தாய் தமிழ்,
என் உயிர்ப்பால் ஊட்டிய என் தாய், என் உயிருக்கு மேலாக நான் நேசிக்கிற என் தலைவன் பிரபாகரன் மீது ஆணையிட்டு சொல்றேன், நான் செய்வேன். நீ நம்பு. அடுத்து என்ன பண்றேன்? நீர் படுத்துட்டேன், வயிறு காட்டிட்டேன், உயிருக்கு வரேன். நோய் நாடி நோய் முதல் நாடு எது நிற்க வாய் நாடி வாய் பெற்றேன்னு நம்ம பெருமகன் சொல்றாரு. நம்முடைய எதுன்றது மருந்தில்லா உணவே மருந்து. மருத்துவம் தேவைப்படாத ஒரு நோயற்ற சமூகத்தை உருவாக்குவது உங்க மகனின் கனவு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படி பண்ற? இருக்கிற நோயை குணப்படுத்த என்ன பண்றேன் பாருங்க. ஆகச்சிறந்த மருத்துவத்தை உங்க மகன் கொடுத்துறேன், உங்களுக்கு கட்டணம் இல்லாம கொடுத்துறேன். தனியார் மருத்துவமனையில் என்ன தரம் இருக்கும் நீ நினைக்கிற, அதை தாண்டேன். எப்படி தரம் உயர்த்துறேன்? சட்டம் போடுவேன். வந்த உடனே முதலமைச்சர், அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர், மாமன்ற உறுப்பினர், அரசு அதிகாரிகள், IAS, IPS, ஆசிரியர் பெருமக்கள் யாராக இருந்தாலும் அரசு மருத்துவமனையில் படுத்துத்தான் மருத்துவம் செய்யணும். இல்லை என்றால் உங்களுடைய சம்பளம் எவ்வளவு? 1,50,000 துண்டிக்கப்படும். நீங்க தான் படுக்கணும். நீ அரச மதிக்கல, அவமதிக்கிற, அதுக்கு தண்டனை, தண்டம் 50,000. 2 லட்சமா 1 லட்சத்தை துண்டிச்சிருவேன். தொடர்ந்து அந்த தவறை செஞ்சுன்னு வச்சுக்க, கல்வி சான்றிதழ் வாங்கி செல்லாதன்னு கையெழுத்து போட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணி விட்டுருவேன். நீ சேட்டையெல்லாம் பண்ண முடியாது தம்பி. ஏன்னா நான் பெரிய சேட்டைக்காரன். நீ எனக்கு ஆட்டம் காட்ட முடியாது. நிறைய அக்கிரமங்களை அநியாயங்களையும் பார்த்து பல 100 ஆண்டுகளாக என் இனம் தாங்கி வந்த வலியை நெஞ்சில சுமந்தி அந்த மொழியை உனக்கிட்ட கடத்துறேன். கவனிச்சுக்க. மருத்துவர்கள் தேவையற்ற சமூகம்தான் ஆரோக்கியமான சமூகம். அந்த சமூகத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். நோயற்ற சமூகமாக மாறு. இது என்னது? இது தனியார் மருத்துவமனை. இதன் தரத்தை பாரு, படுக்கையை பாரு. நம்ம அரசு மருத்துவமனை பாரு, படுக்க இடம் இல்லாம எப்படி கிடக்கிறான்னு பாரு. தலைவர்கள் அரசு மருத்துவமனையை பயன்படுத்துறது இல்லை, தனியார் மருத்துவமனைக்கு போயிடுறாங்க. ஏன் அரசு மருத்துவமனை தரமா இல்லை? எப்படி? 1 மாசத்துல சாகிறவன் 1 வாரத்தில் செத்துருவான். அதனால அரசு மருத்துவமனைக்கு போறதில்லை, தனியார் மருத்துவமனைக்கு போறாங்க. அரசே தோல்வியை ஒத்துக்கிறது. என்னை விட தனியார் நல்லா மருத்துவம் கொடுங்க. இப்ப தனியார் தோத்துருவான். உன் மயம் வந்தா என்னை விட அரசு தரமா கொடுக்குது பாரு எப்படின்னு. இங்க நீங்க கவனிக்கணும். 2022 18,600 கோடி மருத்துவத்துக்கு ஒதுக்கி இருக்கு. 2023 19,000 கோடி ஒதுக்கி இருக்கு. 2024 20,000 கோடி ஒதுக்கி இருக்கு. 2025 இப்போ தேர்தலுக்கு முன்னாடி 20,500 கோடி ஒதுக்கி இருக்கு. இந்த கோடி உயருது. மருத்துவ தரம் உயர்ந்திருக்கான்னு என் முன்னாடி இருக்கிற என் தம்பிதங்கள், என் பெற்றோர்கள், இதெல்லாம் அந்த கோடி எங்க போயிருது? ஒதுக்கி இருக்கு. எங்கிட்டு? அவங்க ஒதுக்கி இருக்கு, அவங்களுக்கு ஒதுக்கி இருக்கு. பார்த்துக்க. இதுதான் அரசு மருத்துவமனை. நான் நிறைய காட்டலை, எப்படி இருக்குன்னு பார்த்துக்க. பிணவரை மாதிரியும் கழிவறை மாதிரியும் இருக்கும். இதை மாத்துறேன், இதை அப்படியே மாத்துறேன். ஒரு கனவு மாதிரி உனக்கு மாற்றி படைக்கிறேன். இந்த ஒரு பழுதடைந்த சிஸ்டம், வந்து ஒரு கழிவறை, குப்பை, மருத்துவமனையே வளாகமே சுகாதாரமற்று இருக்கு பாரு. குரங்கு உள்ள போய் கடிச்சு விட்டுருச்சு, எலி கடிச்சு விட்டுருச்சு பிறந்த குழந்தைய. பார்த்திருப்ப. நீ நம்ப மாட்டாதனால போட்டு காட்டுறேன். குரங்கு உள்ள போய் எலி கடிக்குதியா பிறந்த குழந்தைய, அவ்வளவு. இது தனியார் மருத்துவமனை. தனியார் முதலாளிகளால் தரக்கூடிய ஒரு மருத்துவத்தை 8 கோடி மக்களால் உருவாக்கப்பட்ட அரசால் தர முடியாது என்றால் எவ்வளவு கேவலம் என்பதை வாக்கு செலுத்தி இந்த அதிகாரத்தை தேர்வு செய்கிற என் அன்பு சொந்தங்கள் ஒரு நொடி சிந்திங்க. இப்ப நான் உங்க பிள்ளை வந்து அனைவருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவத்தை கட்டணம் இல்லாம கொடுத்துறேன், உலக தரத்துக்கு கொடுத்துறேன். தமிழ்நாட்டு அரசு பல்நோக்கு மருத்துவமனை. நீ முத்திரை பாரு. இதுவரைக்கும் இருந்த தமிழ்நாட்டு முத்திரையவே உன் மகன் மாத்திடுறேன். யாரவன் உட்கார்ந்துருக்கவன்? யாரு? வள்ளுவன். தமிழ் பேரினத்தின் பெருமை மிகு அடையாளம் வள்ளுவன். உலகம் முழுக்க கொண்டாடக்கூடிய ஒரு பொறுமதையை தந்த பெருமகன் வள்ளுவ பெருமகனார். என்ன சொல்றான்? காவிரி தென்பண்ணை வாளாறு தமிழ் கண்டதொரு வையை பொருணை நதி என மேவிய பல ஆறு ஓடி மேனி செழித்த தமிழ்நாடு, கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. அந்த வள்ளுவனை தூக்கி தமிழ்நாட்டு அரசு முத்திரையில் வச்சேன். பனை என்னுடைய தேசிய மரம், அதை நினைன்னு வச்சேன்.
காலை என் உழவனினுடைய உடன் பிறந்த நண்பன் உறவு, அவனை தூக்கி வச்சேன். என் செல்வம் 2 பக்கமும் கதிர் வச்சேன். கதிர் கீழே புளிய வச்சேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் எதுக்கு. இப்ப அவன் தாய்க்கு முடியல, அது வீட்டின் தாய் இல்ல, நாட்டின் தாய், தந்தை, தேசத்தின் தந்தை. அரசே 1 ரூபாயிலிருந்து 1 கோடி மருத்துவமனைக்கு தரமா கொடுத்துருது. நீ அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. நீ அழைச்சு சொன்னா அப்போது நாங்களே உயிர் காக்கும் ஊர்தியில் கூட்டிட்டு வந்து பண்ணுவோம். பிரசவமா உன்னை எங்க மருத்துவர்கள் வீட்டிலேயே வந்து பார்த்து, ஏன்னா லண்டன்ல தான் இருக்கு. லண்டன்ல இங்க என்ன கவனிக்கணும்னா, மருந்தில் தரம் இருந்திருந்தால் மருத்துவமனைகளின் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கும். மருத்துவத்தில் தரம் உயர்ந்திருந்தால் மருந்து கடைகளின் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கும். ஆனால் 2ம் கூடிக்கொண்டே போகுதுன்னா இந்த நாடு நோயுற்ற சமூகமாக, நோயாளிகள் நிறைந்த நாடாக பெருகிக்கொண்டே போகுது என்று அர்த்தம். சிங்கப்பூர் அரசு மருத்துவமனையை பாரு. சிங்கப்பூர் அரசு மருத்துவமனை எப்படி கட்டமைச்சிருக்கான்னு பாத்துக்க. இப்ப மலேசியாவை பாரு, ரொம்ப சின்ன நாடு தான், சேலம் அளவுக்கு தான் சிங்கப்பூர் இருக்கும். மலேசியாவும் அவ்வளவுதான் இருக்கும். எப்படி தரம் கொடுத்துருக்கான் பாரு. ஏன்னா அவன் மக்களை நேசிக்கிற தலைவன். அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல் பாரு, அமெரிக்காவில் தரக்கட்டு எல்லாம் ஆக பெரிய தரத்தை கொடுத்துருக்கான். இங்கிலாந்தில் இலவச மருத்துவம் எப்படி கொடுக்குறான் பாரு. அவன் படுக்கறைகளை பாரு, அவனுடைய கட்டட அமைப்பு, சீனாவுடைய மேம்பட்ட தொழில்நுட்பம். பூகம்பம் வந்தாலும் உடைந்து விழுகாத அளவுக்கு கட்டடங்களை கட்டியிருக்கான் சீனா. அவனுடைய மருத்துவமனை, அவனுடைய மருத்துவ படுக்கை அறைகளை பாரு, எப்படி வேலை செய்யறான் பாரு. அப்ப தமிழ்நாட்டு அரசு நம்ம மருத்துவமனை எப்படி வருது, அதை தாண்டிய தரத்துக்கு நம்ம உயர்த்துவோம். நீ என்ன செய்யணும், ஒரு ஓட்டை போட்டு நாட்டை மகன்கிட்ட கொடுக்கணும். அப்ப அரசு ஊழியர்கள் அரசிடம் மருத்துவம் பெறுவது, அமைச்சர்கள் அரசிடம் மருத்துவம் என்பது அவசியம்னு சட்டம் போட்டுருவேன். தானா தரம் உயர்ந்துடும். அந்த மீறினால் நான் சொல்றேன் பாரு, உன்னுடைய வருமானத்தை துண்டிச்சிருவேன். அரசு தானே சம்பளம் கொடுக்கணும், நோன்றும். ஏன் சார் நீ கொழுப்படுத்து போய் அங்கே போய் படுத்தலப்பா, அதுக்கு தான் உனக்கு நிறைய காசு இருக்கு, அதனால நீ தனியார்ட்ட போய் மருத்துவம் பார்க்குற, அதனால எனக்கு அரசாங்கத்துக்கு கொஞ்சம் காசு இல்லை, அதில் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அப்போ மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை என்று ஆகச்சிறந்த மருத்துவத்தை என் நாட்டு குடிகளுக்கு கொடுத்துறோம், மிகத்தரமா கொடுத்துறோம். இப்ப புரிஞ்சிருச்சு. இப்ப இன்னும் என்ன சொல்லணும், நான் உயிர் வரை கொடுத்துட்டேன், இனி அறிவு கல்வி எப்படி கொடுப்பேன்னு சொல்லணும், அப்புறம் வேலை எப்படி கொடுப்பேன்னு சொல்லணும், வளர்ச்சி எப்படி கொண்டு வருவேன்னு சொல்லணும். அது இங்கே சொல்ல முடியாது, நேரம் இல்லை. ஏன்னா இவ்வளவு நேரம் நான் இன்னொரு ஊருக்கு போகணும், மீதியை வேற ஊர்ல இதே மாதிரி போட்டு காட்டுறேன். நீ வலையொலியில லேட்டஸ்ட் சீமான் ஸ்பீச்னு போர்டு வரும், அதை பார்த்துட்டு என்ன பண்ணும், லைக் போடாத, அண்ணனுக்கு ஓட்ட போடு. புரியுதா? இது நான் யாரை நம்பி செய்யறேன், உங்களை நம்பிதான். இதை பார்த்துட்டு நீங்க அப்படியே போகாம, நீங்க படம் பார்த்தா எப்படி கதை சொல்லுவீங்க, ஏய் என்ன மாதிரி கதைடா, எப்படி தெரியுமா பாட்டு, அது மாதிரி என்ன சொல்லணும். சீமான் ஒருத்தர் வந்திருக்கான், அவன் சொல்றான், அந்த மாதிரி சொல்றான், அவன் இப்படி சொல்றான்ப்பான்னு சொல்லி அவனுக்கு ஒரு தடவை தான் ஓட்டு போடுவோமாப்பா, ஒரு தடவை ஓட்டு போடுமே. கருணாநிதி ஆட்சியில் வாழ்ந்துட்டோம், ஜெயலலிதா ஆட்சியில் வாழ்ந்துட்டோம், ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் வாழ்ந்துட்டோம், ஐயா எடப்பாடி ஆட்சியில் வாழ்ந்துட்டோம். இந்த பயலுக்கு தான் ஒரு தடவை கொடுத்து அவன் ஆட்சியில் தான் வாழ்ந்து பார்ப்போமே, என்னதான் நடக்குது. இவங்களோட வாட கேவலமா ஆட்சி நடத்தின போறான், ஒரு நம்பிக்கை தானே. போட்டு ஒரு தடவை போட்டுத்தான் பாரு, நீ போட்டுத்தான் பாரு. உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாத்தி படைப்பேன். கோடி கனவு கொண்டோம், அதை கூடி நிறைவேற்ற ஓடி வாருங்களேன் அன்பு சொந்தங்களே. ஒரே ஒரு வாக்கை, உங்கள் வாக்கை, மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தாருங்கள் என்றுதான் உங்கள் அன்பு பிள்ளைகள் கையேந்தி நிற்கிறோம். நாங்கள் கையேந்தி நிற்பது வாக்குக்காக மட்டுமல்ல, வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு, இந்த தேர்தல் களத்திலே இதை தேர்தல் களம் என்று உங்கள் பிள்ளைகள் பார்க்கலை, புரட்சிகர அரசியல் மாறுதலுக்கான போர்க்களமாக பார்க்கிறோம். எங்களுக்கு துணை நிற்க வேண்டியது என் அன்பு மக்களே, மாற்றத்தை விரும்புகிற, நல்ல அரசியலை விரும்புகிற, நல்ல ஆட்சியை விரும்புகிற என் அன்பு சொந்தங்கள் எல்லோரும்
செய்ய வேண்டிய ஒரு வரலாற்று கடமை, கால பொறுப்பு என்பதை உணர்ந்து நீங்கள் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள். இந்த களத்திலே, இந்த தேர்தல் களத்திலே, சேலம் நிலத்திலே, ஆத்தூரிலே சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு மகள் மோனிசா சின்னத்துரை அவர்களுக்கு, பொறியாளர் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். என் மகளின் வெற்றி என்பது இந்த மண்ணின் வெற்றி, அவளுடைய வெற்றி என்பது நம் இனத்தின் வெற்றி, ஒடுக்கப்பட்ட வீழ்த்தப்பட்ட தமிழ் சமூகத்தின் வெற்றி, பன்னெடுங்காலமாக அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்ட தமிழ் தேசியனத்து மக்களினுடைய வெற்றி. மற்ற கட்சிகள் வெல்வது என்பது சாதாரண நிகழ்வு, உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வெல்வது சரித்திரத்தில் மாபெரும் புரட்சி என்பதை புரிந்து கொண்டு என் அன்பு மக்கள், என் அன்பு மகள் மோனிசா சின்னத்துரை அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக ஏற்காடு சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற இளங்கலை வணிகவியல் படித்த என் அன்பு தம்பி பழனிசாமி அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக ஓமலூர் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற முதுநிலை கணக்கியல் படித்த என் அன்பு தம்பி சிவசக்தி அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். வாங்க. அடுத்ததாக என் அன்பு மகள் சேலம் மாவட்டம் மேட்டூர் தொகுதியிலே சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற வழக்கறிஞர் வித்யாராணி வீரப்பன் அவர்களுக்கு என் அன்பு மகளுக்கு வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள். நீங்கள் அவளுடைய வெற்றியில்தான் நம்முடைய வீர திருமகன் வனக்காவலன் ஐயா வீரப்பனுக்கு செலுத்துகிற நன்றி கடன், அவனுக்கு செலுத்துகிற உண்மையான வீர வணக்கமாக இருக்கும். என் மகளின் வெற்றி செய்திதான் அவன் ஆன்மாவை நிறைவடைய வைக்கும். அவன் என்ன கனவை, தமிழ் தேசிய கனவை, தன்மானமிக்க தமிழர் உரிமை பெற்ற விடுதலை பெற்ற ஒரு தேசமாக என் நாடு இருக்க வேண்டும் என்று அவன் நினைத்த கனவை அவன் பிள்ளைகள் நாங்கள் நிறைவேற்றினோம் என்ற பெருமையை அவருக்கு நீங்கள் தர வேண்டும் என்றால் உங்கள் வாக்குகளை என் அன்பு மகள் வித்யாராணி வீரப்பனுக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக சேலம் எடப்பாடி தொகுதியிலே என் அன்பு தங்கை முதுகலை ஆடை வடிவமைப்பாளர் பிரியதர்ஷினி அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அதுக்கப்புறம் சேலம் மாவட்டம் சங்ககிரி தொகுதியிலே பொறியாளர் நித்யா அருண், என் அன்பு தங்கை நித்யா அருண் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அதன் பிறகு சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியிலே என் அன்பு தம்பி முனைவர் இரா சுரேஷ்குமார் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக சேலம் வடக்கிலே குணசீலா ஆய்வியல் நிறைஞர் குணசீலா அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக சேலம் மாவட்டம் தெற்கு தொகுதியிலே முதுகலை இதழியல் படித்த என் அன்பிற்கினியின் தம்பியின் மனைவி அவர் சோபியா வீரசமர் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்ததாக சேலம் மாவட்டம் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியிலே என் அன்பிற்கினிய தம்பி ராஜேஷ் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். என் அன்பு சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, பேரன்புமிக்க என் பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளின் எங்கள் வெற்றி உங்கள் வெற்றி, எங்கள் அதிகாரம் உங்களுக்கானது, அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். நாங்கள் அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது என்கிறோம். அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். நாங்கள் அந்த அதிகாரத்தை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்கிறோம். மாற்றம் என்பது மானுட தத்துவம், மாறாது என்ற சொல்லை தவிர மற்ற அனைத்தும் மாறிவிடும். கங்கவள்ளி சட்டமன்ற தொகுதியிலே என் அன்பு தங்கை அபிராமி நெடுஞ்சேரலாதன் அவர்களை, அலையியல் வல்லுநர் பட்டயம் பெற்ற என் அன்பு தங்கை அபிராமி நெடுஞ்சேரலாதன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். இது இவர்கள் வேட்பாளர்கள் என்று கருதிவிடாதீர்கள். தேசிய விடுதலையின் புரட்சிகர அரசியல் படையிலே முன்கள போராளிகள் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி வீரத்தமிழர் முன்னணி சார்பாக அண்ணனுக்கு வேல் பரிசளிக்கப்படுகிறது. அலவீசது